ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு புரோட்டீன் ரிச் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுற என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரிசியே சேர்த்திக்காம பாசிப்பருப்பு இட்லி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக சோடா எதுவுமே சேர்த்தாம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பவுலில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து. இது ரெண்டத்தையுமே ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு பாசிப்பருப்பும் உளுந்தும் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். பருப்பு ஊற வைக்கும் போதே நான் காரத்துக்காக 6 வரமிளகாவுமே சேர்த்தி ஊற வைக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாசிப்பருப்பு உளுந்து இது ரெண்டுமே நல்லா முழுமையாக ஊறி இருக்கும். இது போல் கையால் பிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா நசுங்கணும். அந்த அளவுக்கு ஊறி இருந்தால் போதும். மிக்ஸி ஜாரில் வரமிளகாவோட காம்பு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு பாசிப்பருப்பும் உளுந்தும் தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியாக அரைச்சி பவுலில் ஊற்றிடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வரும். வெயிட் லாஸ்க்கு நம்ம செய்கிறதுனால சோடா எதுவும் சேர்த்த வேண்டாம். 8 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதும். நல்லா சூப்பராக புளிச்சு வரும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு புளிச்சு வந்திருக்குன்னு. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை முழுமையாக கலந்துட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சை சுருவி சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி, கடுகும் ஜீரகமும் கடலை எண்ணெயில் வறுத்து சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுடலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம். ஒழுங்காக வெந்து வராமல் சப்புன்னு ஆனது போல் ஆயிடும் இட்லி. மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் மாவு இது போல் ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி இது போல் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணிடுவோம். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 துண்டு தேங்காய், 1 துண்டு இஞ்சி, 1 பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்திக்கிங்க ரொம்ப நல்லது. கொஞ்சமாக கருவேப்பிலையும், காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிங்க, அப்போ தான் காரம் நல்லா சுல்லுன்னு தூக்கலாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி போல் அரைக்காதீங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் கடுகு ஜீரகம் மட்டும் தாளித்து ஊற்றியிருக்கேன். நான் கடலெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸ்பூனை கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இட்லி இது போல் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா சூப்பராக எடுத்துட முடியும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அரிசியே சேர்த்தாமல் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இது போல் இட்லி ஒன்று சாப்பிட்டா கூட நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பாசிப்பருப்பு வச்சு இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.